நடக்கிற குற்றங்கள்ல மேக்சிமம் குற்றம் வந்துட்டு எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்க. எல்லாமே பிளான் பண்ணி பண்றது கிடையாது. சில குற்றங்கள் அந்த நேரத்தில் அவங்க கார்னர் ஆகிறப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அவசரத்தில் பண்ணிடுறாங்க. இப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் உட்காந்து யோசிக்கிறாங்க, அடடே நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிட்டோமே, உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோமே, இப்போ நம்ம மாட்ட போறோமே, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அப்புறமா முழிக்கிறாங்க. தப்பு எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி யோசிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை மோசமாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சா இங்க பல குற்றங்கள் பாத்தீங்கன்னா நடக்காமலே இருக்கும். ஏன்னா நான் ஒவ்வொரு கேஸ்லையுமே சொல்ற மாதிரி ஒருத்தங்க இல்லாம போயிட்டா, அதாவது ஒரு நபர் இல்லாம போயிட்டா நம்மளோட லைஃப் ஸ்மூத்தா போகும். அந்த நபரை எப்படியாச்சும் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நல்லா போகும் அப்படின்றது கிடையாது. இப்ப அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு இங்க வேற எதனாச்சும் ஒரு வழி இருக்கும். நம்ம அந்த வழியை தான் சூஸ் பண்ணி லீகலா போகணும். இந்த மாதிரியான வழிகள் பாத்தீங்கன்னா இந்த கொலையை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மாட்டிட்டு முழிக்கும் போது தான் உங்களுக்கு தோணுது, இப்படி கூட பண்ணியிருந்திருக்கலாம், இப்படி பண்ணாம இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஜெயில இருந்திருக்க மாட்டோம் அப்படின்ற எண்ணம்லாம் ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தோணுது. நம்மளோட சேனல்ல நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். 2018 ஹரியானா குர்கன். அங்க அன்சல் வேலி வியூ அப்படின்ற ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்டோட 8th ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு வீடு. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. விக்ரம், அவரோட ஒய்ஃபான தீபிகா, இவங்களுக்கு 4 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம 6 மாச கை குழந்தையா ஒரு பையன் இருக்கான். இவங்களோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா இதே மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அக்டோபர் 27, 2018 எல்லாமே தலைகீழா மாறுது. கர்வா சாந்த் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. இது நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸா கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். அன்னைக்கு கல்யாணமான பொண்ணுங்களாம் தன்னோட ஹஸ்பண்ட் 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், நம்மளோட ஃபேமிலி ரொம்பவே சூப்பரா போகணும் அப்படின்றதுக்காக ஒரு விரதம் இருப்பாங்க. அன்னைக்கு காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு சன்ரைஸ்க்கு முன்னாடி சர்கி அப்படின்ற ஒண்ணு சாப்பிடுவாங்க. அதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், மில்க், நட்ஸ் இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணியிருக்கும். அதை அவங்க காலையிலேயே சன்ரைஸ் டைம்லேயே குடிச்சிருவாங்க. குடிச்சதுக்கு அப்புறமா அவங்க தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஃபுல் டே பாத்தீங்கன்னா விரதம் இருப்பாங்க. இது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல்ல ஈவினிங் வர அந்த சமயத்துல எல்லாருமே பயங்கர கிராண்டா அவங்களுக்கு பிடிச்ச சாரி, ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு கையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெகந்தி எல்லாம் போட்டுக்கிட்டு கையில ஒரு தீபத்தை ஏந்தி வருவாங்க. அந்த விளக்க ஏத்தி வச்சுட்டு அவங்க வீட்டுடைய டெரஸ் இல்லைன்னா அவங்களோட வீட்டு பால்கனி அங்க போய் நின்று நிலா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நிலா வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய சம்பிரதாயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த சமயத்துல அவங்க கையில சலாடா மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது வழியா நிலாவை பார்ப்பாங்க. இப்படி இவங்க நிலாவை பார்த்து முடிச்ச கையோட திருப்பி அவங்களோட ஹஸ்பண்டோடைய முகத்தை அந்த சல்லடை வழியா பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட விரதத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் இல்லைன்னா தண்ணி கொடுத்து அந்த விரதத்தை முடிச்சு வைப்பாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலோட சாராம்சம். அதாவது அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நாள் வாழணும், இந்த ஃபேமிலி ரொம்பவே ஹாப்பியா போகணும் அப்படின்றதுக்காக பண்ணப்படுறது. இந்த ஃபெஸ்டிவல் தீபிகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு ஸ்பெஷல் டேவா எடுத்துக்கிட்டு தீபிகா அவங்க ஹஸ்பண்டுக்காக காலையில இருந்து விரதம் இருந்து ப்ரே பண்றாங்க. அன்னைக்கு ஈவினிங் சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க கைக்கு மெகந்தி போட்டுட்டு இருந்தாங்க. இவங்களுமே போட்டுக்கிட்டாங்க. சொல்ல போனா எல்லா இடமே பாத்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு. எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இதை செலிப்ரேட் பண்றாங்க. தீபிகா அன்னைக்கு ஒயிட் அண்ட் ரெட் காம்பினேஷன்ல ஒரு சாரி கட்டி இருந்திருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. கரெக்டா அன்னைக்கு நைட்டு நிலா வர டைம் வருது. தீபிகா அவங்களோட ஹஸ்பண்டான விக்ரம கூட்டிகிட்டு பால்கனியில போயிட்டு நிக்கிறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நிலா ரொம்பவே அழகா அவங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு. உடனே தீபிகா அந்த சம்பிரதாயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப விக்ரம் விரதத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக நம்ம போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவர் வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு கிச்சன்ல தண்ணி பிடிச்சிட்டு இருக்காரு. இப்படி இவர் தண்ணி பிடிச்சிட்டு இருந்த அந்த சமயம் தீபிகா கிட்ட இருந்து விக்ரம் விக்ரம் அப்படின்ற ஒரு குரல் கேக்குது. அநேகமா நிலா வந்துருச்சு போல இருக்கு. நிலாவை பார்த்துட்டு நம்மளையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா தண்ணி எடுத்துட்டு இவர் மேல போயிருக்காரு. இப்படி இவர் மேல போயிட்டு பால்கனியை பார்த்திருக்காரு. பால்கனில யாருமே இல்ல. என்னது இது, தீபிகா பால்கனில தானே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு தேடி பார்த்துட்டு இருக்காரு. இந்த சமயம் பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரே பரபரப்பா இருந்திருக்கு. அத்தனை பேருமே ஓடி எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி பார்த்தவங்க அத்தனை பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. கீழே ஒரு பொண்ணு விழுந்து கிடக்குது. அந்த பொண்ணுடைய தலையை சுத்தி ஒரே ரத்தமா இருக்கு. அங்க இருந்த அந்த அபார்ட்மெண்டோடைய செக்யூரிட்டி வாட்ச்மேன் அத்தனை பேருமே யார் அந்த பொண்ணு அப்படின்னு பாக்குறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, தீபிகா தான். இவங்க எல்லாருமே அப்படியே மேல பாக்குறாங்க. தீபிகாவோட ஃப்ளோர்
ஃப்ளோர் வந்துட்டு 8th ஃப்ளோர். தீபிகா 8th ஃப்ளோர்ல இருந்து தான் தடுக்கி கீழே விழுந்திருக்கணும் அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே டக்குன்னு புரியுது. இதுல தீபிகாவுடைய தம்பியான ஹிமான்சு அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அதே அபார்ட்மெண்ட்ல தான் வந்து தங்கி இருக்காரு. எல்லாரும் இப்படி பரபரப்பா போக இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் உடனே அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. இப்படி வந்து இவர் தீபிகாவுடைய இந்த நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் எல்லாத்தோட ஹெல்ப்போட உடனடியாக ஆம்புலன்ஸ் வர வச்சு அந்த ஆம்புலன்ஸ்ல தீபிகாவை தூக்கி உள்ள வச்சு இவரும் பக்கத்துல உட்காந்து அந்த ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு நடக்குது. இந்த அபார்ட்மெண்ட்டும் ஒரு முக்கியமான அபார்ட்மெண்ட் அப்படின்றதுனால அதுவும் போக அன்னைக்கு ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றதுனால ஆம்புலன்ஸ் வந்துட்டு கால் பண்ண உடனே வந்துருது. 8th ஃப்ளோர்ல இருந்து அவங்க கீழே விழுந்ததுனால ரத்தம் வந்துட்டு பயங்கரமா லாஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால அவங்க ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்பதான் 8th ஃப்ளோர்ல ரூம்குள்ள தீபிகா எங்க போனோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்த விக்ரமுடைய வீட்டு கதவை யாரோ ஒருத்தங்க தட்டுற மாதிரி இருந்திருக்கு. விக்ரம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கதவை ஓபன் பண்ணி வெளியில பார்த்தப்ப வெளியில செக்யூரிட்டி நின்னுட்டு இருந்தாரு. அவரு உங்க ஒய்ஃப் தீபிகா வந்துட்டு பால்கனில இருந்து தடுக்கி விழுந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட சொல்ல விக்ரம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு அந்த ஃப்ளோரை விட்டு கீழே ஓடி வராரு. வந்தப்ப ஆம்புலன்ஸ் இப்பதான் போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விக்ரம் வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவரும் வேக வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல ரொம்பவே சீரியஸான நிலைமையில் இருக்கிற தீபிகாவை பார்த்து இவரு கதறி கதறி அழுகிறாரு. உனக்கு தண்ணி கொண்டு வந்து விரதத்தை முடிச்சு வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா அதுக்குள்ள நீ இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்துட்ட, என்ன தனியா விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சரி என்ன பத்தி விடு, நம்மளோட குழந்தைங்களை விட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கேயே கதறி கதறி அழுகிறாரு. இந்த விஷயத்தை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்துட்டு விக்ரம்க்கு சமாதானம் சொல்றாங்க. ஆனா அவரு சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. இப்ப விக்ரம் வந்துட்டு பயங்கரமா அழுது ஒரு கட்டத்துல உடம்பு சரியில்லாம போயிட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுகிறாரு. டாக்டர்ஸ் விக்ரமே வந்து ஒரு தனி பெட்ல எடுத்து வச்சு அவருக்குமே ட்ரிப்ஸ் ஏத்தி ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் அப்படின்றதுனால உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் ஸ்ட்ரெயிட்டா விக்ரம் கிட்ட போயிட்டு சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு விக்ரம் வந்துட்டு இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் வந்துட்டு நாங்க கொண்டாடிட்டு இருந்தோம். தீபிகா பால்கனில நின்னுட்டு இருந்தா. நான் அந்த விரதத்தை முடிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக கிச்சன் ரூம்குள்ள போனேன். தண்ணி எடுத்துட்டு வந்து நான் பால்கனில பார்த்தப்ப பால்கனில தீபிகா இல்ல. நான் வீட்டுக்குள்ள எங்கேயாச்சும் தீபிகா ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்காளா அப்படின்றதுக்காக எங்க இருக்கிற அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு சுத்திட்டு இருந்தேன். அப்பதான் யாரோ பலமா கதவு தட்டுற மாதிரி இருந்தது. யார் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தப்ப செக்யூரிட்டி நடந்ததை சொன்னாரு. நான் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தேன். இது மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. இப்படி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விக்ரம் கிட்ட பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரு விஷயத்தை அவங்க நோட் பண்றாங்க. விக்ரமோட கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேண்டேஜ் இருந்திருக்கு. அதை பாக்குறப்ப அடிப்பட்டு ஒரு பேண்டேஜ் வச்சு சுத்தின மாதிரி இருந்திருக்கு. உடனடியா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விக்ரம் கிட்ட என்னது இது பேண்டேஜ், இந்த காயம் எப்படியாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது கூடவே விக்ரம் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அது என்னன்னா சமீப காலமாவே தீபிகா வந்துட்டு பயங்கர டிப்ரெஷன்ல இருந்தாங்க. நான் என்னன்னு கேட்டா அவங்க பெருசா சொல்லவே இல்லை. இந்த டிப்ரெஷன்னால அவங்க அடிக்கடி கத்திக்கிட்டே இருப்பாங்க. இதனால வீட்டுல சமீப காலமாவே நிறைய சண்டை வந்துட்டு இருந்தது. தீபிகாவுக்கு குழந்தை பிறந்து 6 மாசம் தான் ஆகுது அப்படின்றதுனால ஒருவேளை இது போஸ்ட் பிரெக்னன்சி டிப்ரெஷனா கூட இருக்கலாம். இந்த டிப்ரெஷன்ல தான் வந்து என்ன போட்டு பயங்கரமா கத்துறாங்க அப்படின்னு சொல்லி நான் இதை பெருசா கண்டுக்காமலே விட்டுட்டேன். ஆனா நாளாக பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க. சமீப நாட்களா வந்து அவங்க பயங்கர டிப்ரெஷன்ல இருந்தாங்க அப்படின்னு விக்ரம் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸும் ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல அவங்க பால்கனில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சடனா கீழே விழுந்திருக்காங்க, இறந்திருக்காங்க. ஒருவேளை இது தற்கொலையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு விக்ரம் கிட்ட அந்த பிளாட்டோட சாவியை கேட்கறாங்க. அதை அன்லாக் பண்ணி உள்ள போன உடனே இவங்க ஸ்ட்ரெயிட்டா அந்த வீட்டோடைய பால்கனிக்கு தான் போயிருக்காங்க. பால்கனியை போயிட்டு பார்த்தப்பதான் அங்க இருக்கக்கூடிய ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுது. ஒருவேளை தீபிகா வந்து இந்த ஃப்ளவர் பாட்ஸ் மேல ஏறி நின்று இருந்திருக்கலாம், தடிக்க விழுந்திருக்கலாம், இல்லைன்னா ஹைட் பத்தல அப்படின்றதுக்காக ஃப்ளவர் பாட்ஸ் மேல ஏறி விழுந்திருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த 8th ஃப்ளோரில் சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி எல்லார்த்திட்டையுமே விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிக்கிறப்ப தீபிகாவுடைய ஹஸ்பண்டான விக்ரம் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கொஞ்ச நாளாக ஏதோ டிப்ரெஷனில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதனாச்சும் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படி எல்லார்த்திட்டையுமே கேட்டப்ப எல்லாருமே பொதுவாக ஒரே ஒரு பதிலை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா விக்ரம் அப்புறம் தீபிகா அவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க சண்டை போட்டு கத்துற சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் கேட்கும். இது அந்த 8th ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த சண்டையில விக்ரம் பயங்கரமா கோவப்பட்டு பல முறை தீபிகாவை போட்டு அடின்னு அடிப்பாராம். இப்படி இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல 8th ஃப்ளோர்ல இருக்கிற பல பேர் போயிட்டு அதை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்திருக்காங்க. ஆனா அப்படி தடுக்க போனாலும் நீ எதுக்காக உள்ள வர, இது உன்னோட வீட்டு பிரச்சனையா என்னோட வீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா பேசி அவங்க எல்லாம் அமைச்சு வச்சிருவாராம். இந்த மாதிரியான விஷயத்தை 8th ஃப்ளோர்ல இருந்தவங்க மட்டும் கிடையாது, கீழே இருந்த நெய்பர்ஸ் அத்தனை பேருமே சொல்றாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு விக்ரம் மேல பயங்கரமான
பயங்கரமான சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையில 3:30 மணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தீபிகாவுடைய அப்பா வந்து அவங்க ஊர்ல இருந்து வராரு. தீபிகாவுடைய அப்பா பேர் வந்துட்டு ஹரிகிருஷ்ணா. இவர் அக்குஜா ஹாஸ்பிட்டலுக்கு பதறி அடிச்சுட்டு போறாரு. இவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன அந்த சமயத்துல தீபிகா வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ல இருந்து எடுத்துக்கிட்டு மார்ச்சுரி நோக்கி போயிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து இவருக்கு அதிர்ச்சி தாங்கல. இப்பதான் அங்கிருந்த ஒரு டாக்டர் வந்துட்டு நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் தீபிகாவுடைய அப்பா ஹரிகிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த டாக்டர் வந்துட்டு நாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணோம், ஆனா எங்களால உங்க பொண்ணை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா தடுமாறி பக்கத்தில் இருக்கிற செவரு புடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுதுருக்காரு. இப்ப இந்த ஹரிகிருஷ்ணா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் கிட்ட போயிட்டு என்ன சொல்றாருன்னா, என்னோட பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, என் பொண்ணு அந்த லெவலுக்கு கோல் இல்ல, இங்க வேற என்னமோ நடந்திருக்கு, இது வந்து ஒரு கொலை தான் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொன்னது மட்டும் கிடையாது, காலையில 6 மணிக்கு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு, என்னோட பொண்ணு வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கல, என்னோட பொண்ணு ஹஸ்பண்டான விக்ரம் தான் வந்துட்டு தள்ளி விட்டு கொலை பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு. இப்ப விக்ரமுக்கு எதிராக எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. 302 அப்படின்ற பிரிவு கீழே போடுறாங்க. இது கொலைக்கான ஒரு செக்ஷன். இந்த கம்ப்ளைண்ட் வந்த கொஞ்ச நேரத்திலே போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப ஸ்ட்ரெயிட்டா விக்ரமுடைய அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு கரெக்டா சம்பவம் நடந்த அந்த சமயத்துல விக்ரமோட வீட்டுக்குள்ள இருந்து எதனாச்சும் சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அங்க இருந்தவங்களாம் ஆமா சார், விக்ரமோட வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை வர மாதிரி சத்தம் கேட்டுச்சு. 2 பேரும் மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்துல அப்படியே வந்துட்டு சைலண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் தீபிகா வந்துட்டு இறந்து போய் கடந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு விக்ரம் மேல இருந்த சந்தேகம் வந்துட்டு அதிகமாகுது. அடுத்ததா போலீஸ் ஆபீசர் வந்து தீபிகாவுடைய அப்பாவான ஹரிகிருஷ்ணாவை விசாரிக்கிறாங்க. சரி சொல்லுங்க, இதனால உங்க மாப்பிள்ளை மேல, அதாவது தீபிகாவுடைய ஹஸ்பண்டான விக்ரம் மேல உங்களுக்கு சந்தேகம் வருது, ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹரிகிருஷ்ணா வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, என்னோட பொண்ணுக்கும் விக்ரமுக்கும் இடையில ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் கிடையாது, அவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே தான் இருந்தாங்க, இந்த சண்டை எல்லாத்துக்குமே காரணம் விக்ரம் தான் அப்படின்ற மாதிரி என்னோட பொண்ணு என்கிட்ட நிறைய சொல்லுவா. அது மட்டும் இல்லாம விக்ரம் என்னோட பொண்ணை போட்டு பயங்கரமா அடிப்பான், என்ன அடிச்சு கொடுமைப்படுத்துறாருப்பா அப்படின்ற மாதிரி பல முறை என்கிட்டயே வந்து என் பொண்ணு சொல்லியிருக்கா. இதை பத்தி நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி விக்ரம் கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னு சொன்னா விக்ரம் என்னையவே பல முறை அசிங்கப்படுத்தி வெளியில துரத்தி இருக்கான். இந்த எல்லா விஷயத்தையும் வச்சுதான் நான் சொல்றேன், அதே வீட்டுக்குள்ள அன்னைக்கு விக்ரமும் இருந்திருக்கான், அப்படின்னா விக்ரம் தான் தள்ளி விட்டு கொலை பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் இமீடியட்டா விக்ரம் அரெஸ்ட் பண்றாங்க. விக்ரம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் விக்ரம் அப்புறம் தீபிகா இவங்க 2 பேர்த்தோட கால் ஹிஸ்டரி அத்தனையுமே வந்துட்டு போலீஸ் செக் பண்றாங்க. அவங்க யார் யாருக்கு கால் பேசியிருக்காங்க, யார் யாருக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க, என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லா டீடைலுமே எடுக்கிறாங்க. இதுக்கிடையில போலீஸ் ஆபீசர்ஸ் விக்ரம் அப்புறம் தீபிகா அவங்க 2 பேரத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சதுல சில இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்குது. விக்ரம் தீபிகா இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. 2015ல விக்ரம் அப்புறம் தீபிகா இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் வாங்குறாங்க. இந்த பிளாட் இவங்களுக்கு வித்தது வந்துட்டு ஷாலி சாவ்லா, குணல் திவாரி அப்படின்ற 2 பேர். இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 பிளாட் இருந்திருக்கு. அதனால ஒரு பிளாட்ல அவங்களே தங்கிக்கிட்டு இன்னொரு பிளாட்டை வந்துட்டு இவங்களுக்கு தந்திருக்காங்க. இந்த ஷாலி சாவ்லா அப்புறம் இந்த குணல் திவாரி இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதுல ஷாலி வந்துட்டு ஜேர்னலிஸ்ட், குணல் வந்துட்டு ஒரு பிசினஸ் மேன். இந்த அபார்ட்மெண்ட்ல இவங்களோட லைஃப் ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா 2015ல ஸ்டார்ட் ஆகுது. இப்படி வரும்போது இவங்களுக்கு அந்த பெண் குழந்தை இருக்கு. இவங்க அந்த பிளாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா 2018ல இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. இந்த குழந்தைக்கு 6 மாசம் இருக்கிறப்பதான் தீபிகா வந்துட்டு இந்த மாதிரி மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்து போனாங்க. இப்ப இந்த விஷயங்கள் மட்டும்தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்குது. போலீஸ் ஆபீசர் ஸ்ட்ரெயிட்டா விக்ரம் கிட்ட இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லுங்க, தீபிகாவை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்றீங்க, தீபிகா வந்துட்டு என்னோட ஒய்ஃப், என் ஒய்ஃபை நான் என்ன பண்ண போறேன், நான் என்னோட ஒய்ஃபை தள்ளி விடுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, நான் தான் தனி மரமா இங்க சுத்திட்டு இருக்கணும், அதுவும் போக என் குழந்தைங்க தான் தனியா இருக்கணும், இப்படி இருக்கிற பட்சத்துல நான் இதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுவும் போக நான் என்னோட ஒய்ஃப் வந்துட்டு எப்படிலாம் லவ் பண்ண தெரியுமா, நாங்க எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல விசாரிச்சு பார்த்துட்டு இதுக்கு மேல விக்ரம் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே நம்ம வாங்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம வேற எதனாச்சும் ஒண்ணு பண்ணி தான் இந்த உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தோணுது. இப்படி இருக்கிற அந்த சமயத்தில் தான் லீலா அப்படின்ற ஒருத்தங்க அவங்க ஹஸ்பண்டோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லீலா எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரமுடைய அபார்ட்மெண்ட் இருக்கிறதுக்கு கரெக்டா ஆப்போசிட் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அதுவும் 8th ஃப்ளோர்ல இவரோட ரூம் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல தான் இவங்களோட வீடும் இருக்கு. இந்த லீலா வந்து போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பவம் நடந்த அந்த அக்டோபர் 27 நைட் ஒரு 9:30 மணி இருக்கும். நிலம் வந்துட்டு நல்ல பிரகாசமா தெரிஞ்சது. அந்த சமயத்துல நான் என்னோட பால்கனியில தான் இருந்தேன். அந்த
டைம்ல தீபிகா அப்புறம் விக்ரம் இவங்க 2 பேருமே வந்துட்டு பால்கனியில் இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு தீபிகா அப்புறம் விக்ரம் கூட இன்னொரு நபர் வந்துட்டு அந்த பால்கனியில் இருந்ததா இவங்க சொல்றாங்க. அந்த இன்னொரு நபருடைய பேர் வந்துட்டு அமித். அந்த அமித் வேற யாரும் இல்ல, இந்த விக்ரமுடைய சொந்த தம்பி. மேற்கொண்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றது எல்லாமே உண்மை, இதை நான் என்னுடைய 2 கண்ணால பார்த்தேன். தீபிகா அந்த சம்பிரதாயத்தை பண்றதுக்காக கையில சல்லடையோட நிலாவை பார்த்து நின்னுட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அதே கையோட திரும்பி அவங்களோட ஹஸ்பண்டோட முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு திரும்பினப்ப பின்னாடி அவங்க ஹஸ்பண்டான விக்ரம் மட்டும் இல்லாம விக்ரம் கூட அவங்க தம்பியான அமித் உள்ள வந்தாங்க. இப்ப விக்ரம் அமித் இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் தீபிகாவை பால்கனில இருந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இந்த விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாகவே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நான் இத்தனை நாள் யாருக்கிட்டையுமே சொல்ல கிடையாது. காரணம் என்னென்னா எனக்குள்ள ஒரு பயம் இருந்தது. ஆனால் இந்த கேஸ் வந்துட்டு ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்க அன்னைக்கு நான் பார்த்து இந்த விஷயத்தை என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரியான ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே நீ இந்த மாதிரி பயத்தில் இருக்காத, தைரியமாக போயிட்டு நடந்ததை சொல்லு அப்படின்ற மாதிரி எனக்கு தைரியம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறேன். இத்தனை நாள் சொல்லாததுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்போ சொன்னது அத்தனையுமே உண்மை. நான் எங்கே வேணாலும் இதை பற்றி சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஐ விட்னஸோடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருந்தது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக விக்ரம் கிட்ட போயிட்டு லீனா சொன்ன இந்த எல்லா விஷயத்தை பத்தியுமே சொல்றாங்க. அதுக்கு விக்ரம் அப்படி கிடையவே கிடையாது, யாரோ சொல்றதெல்லாம் நம்புறீங்க, அவங்க வேணும்னு கூட எனக்கு எதிராக இந்த மாதிரி சொல்லி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அது என்னோட ஒய்ஃப், எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. இப்படி இருக்கிறப்ப நான் இதுக்காக இதை கொலையை பண்ணும்? எனக்கும் தீபிகா தற்கொலை பண்ணி இறந்து போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சொல்ல போனா நானே ஒரு பயங்கரமான வேதனையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ போலீஸ் ஆபீசருக்கு விக்ரம் தான் இதை பண்ணா அப்படின்றத நிரூபிக்கணும் அப்படின்னா ஒரு கரெக்டான எவிடன்ஸ் வேணும். அக்டோபர் 29 சம்பவம் நடந்த அன்னைக்கு லீனா சொன்ன மாதிரி நடந்திருக்குமோ அப்படின்ற டவுட்ல போலீஸ் ஆபீசர் அன்னைக்கு நடந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்றாங்க. அந்த பால்கனி, அதாவது அந்த கிரைம் சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. தீபிகாவுடைய ஹைட், அப்புறம் அந்த பால்கனியோட ஹைட், இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிருக்காங்க. இதை வச்சு பாக்குறப்ப தீபிகானால அவ்வளவு ஈஸியா அங்க இருந்து எகிரி குதிச்சு ஜம்ப் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அங்கே ஒரு பூந்தொட்டி உடஞ்சிருந்தது. அந்த பூந்தொட்டி மேலே கூட தீபிகா ஏறி நின்று அங்கிருந்து குதிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. இதை கிராஸ் செக் பண்ணுறதுக்காக தீபிகாவோட காலில் எதனாச்சும் மண்ணு ஒட்டியிருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த பூந்தொட்டி கீழே விழுந்திருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக அவங்க குதிக்கும் போது எதனாச்சும் சரிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி காலில் அந்த பூந்தொட்டி சரிச்ச மாதிரி எந்த ஒரு தடயமும் தெரியல. லீனா சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தோணுது. இந்த விஷயங்களை பற்றி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் இந்த கேஸோடைய, அதாவது தீபிகாவுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வருது. இந்த ரிப்போர்ட் வர வரைக்குமே சுத்தி இருந்த அத்தனை பேருமே தீபிகா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழா மாறுது. அந்த ரிப்போர்ட்ல இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீபிகாவோட நெயில்ஸ்ல சில ஸ்கின் டிஷ்யூஸ்லாம் கிடைச்சிருக்கு. இது எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபென்சிவ் வூண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு ஒருத்தவங்களை தாக்க வர அந்த நேரம் அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக அவங்க கையை வச்சு தள்ளும் போது, எதிராளி பூரும் போது அவங்களோட ஸ்கின் டிஷ்யூஸ்லாம் பாத்தீங்கன்னா இவங்களோட நெகத்துல தங்குமா. இந்த மாதிரியான ஸ்கின் டிஷ்யூஸ் தான் பாத்தீங்கன்னா தீபிகாவோட நெகத்திலுமே கிடைச்சிருக்கு. இப்படி நெயில்ஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு எவிடன்ஸ். இப்ப அதுல கிடைச்ச அந்த டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது யாரு கூட மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கும் போது தான் இவங்க இறந்து போன அந்த சமயத்துல கூட இருந்தது யார் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதாவது இது கொலை அப்படின்ற பட்சத்துல தீபிகா கடைசியா யாரு கூட போராடினாங்க அப்படின்றது தெரியும். இப்ப தீபிகாவோட நெயில்ஸ்ல கிடைச்ச அந்த ஸ்கின் டிஷ்யூவை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சு அதுல இருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இப்படி எடுத்த டிஎன்ஏவோட விக்ரமுடைய டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தப்ப 2 டிஎன்ஏவுமே 100% மேட்ச் ஆகுது. இதை வச்சு அன்னைக்கு நைட்டு தீபிகாவுக்கும் விக்ரமுக்கும் சண்டை வந்திருக்கு அப்படின்றது 100% தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னுமே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு ஸ்ட்ராங்கான ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் கிடைக்குது. அது என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விக்ரம் தீபிகா இவங்க 2 பேர்த்தோட மொபைல் நம்பர், கால்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல தீபிகாவோட போனை செக் பண்ணி பார்க்கறப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எந்த விதமான ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களும் தெரியல. ஆனா விக்ரமுடைய இமெயில்ஸ், மெசேஜஸ், சாட்ஸ் எல்லாம் பார்க்கறப்ப பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, விக்ரமும் ஷாலி திவாரியும் அஃபேர்ல இருந்திருக்காங்க. இந்த ஷாலி திவாரி பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இவங்க தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிளாட்டை கொடுத்தவங்க. இந்த ஷாலி ஒரு ஜேர்னலிஸ்ட். இந்த ஷாலி தான் விக்ரம் கிட்ட இந்த பிளாட்டை வாங்குறதுக்கான எல்லா ப்ராசஸ்க்குமே பேசினவங்க. இப்படி அந்த பிளாட்டை விற்கிறப்ப இவங்க வாங்குறப்ப பேசிக்கிட்டப்பதான் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் வந்திருக்கு. நாளடைவில் 2 பேருமே வெளியில மீட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆரம்பிச்சு இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அஃபேர்
நோக்கி போகுது. போக போக இவங்களுக்கு நடுவில் இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அஃபேரா மாறுது. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த மத்தவங்க அத்தனை பேருமே நோட் பண்ணிருக்காங்க. அரசல் புரசலா அவங்க எல்லாருமே விக்ரம்க்கும் ஷாலிக்கும் அஃபேர் இருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே பேசிக்கிற இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஷாலியோட ஹஸ்பண்டான குணலோட காதுக்கு போகுது. ஆனா குணல் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க எல்லாருமே பேசி ஊதி பெருசாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாரு. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குணல் அப்புறம் ஷாலி இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நம்மளோட ஒய்ஃபே வந்துட்டு நம்ம சந்தேகப்படக்கூடாது, மத்தவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரு இந்த விஷயத்தை பத்தி ஷாலி கிட்ட கேட்காம கூட விட்டுறாரு. 2018 ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் தன்னோட ஒய்ஃபான தீபிகா கிட்ட எனக்கு ஆஃபீஸில் ஒரு ட்ரிப் போகிற மாதிரி இருக்கு, அதுக்காக நான் வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தீபிகாவும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே டைமில் ஷாலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு ஒரு ஆஃபீஸ் ட்ரிப் இருக்கு, நான் அதுக்காக வெளியில் போகிறேன் அப்படின்னு பர்மிஷன் வாங்குறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஆஃபீஸ் ட்ரிப் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து லடாக்குக்கு ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் இவங்க டிராவலிங்காக போட்டு அந்த ரூம் புக் பண்ண பில்ஸ் அப்புறம் இவங்களோட லொகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ராக் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. இதுல இந்த டிராவலிங் டிக்கெட் டீடைல்ஸ் அப்புறம் இந்த ரூம் பில்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரொம்பலாம் சிரமப்பட கிடையாது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு விக்ரமுடைய மெயில் ஐடி மூலியமா தான் கிடைச்சிருக்கு. இப்ப அந்த ட்ரிப்புக்கு போன இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஹனிமூன் ட்ரிப் மாதிரி இருந்திருக்காங்க. இப்ப இந்த ட்ரிப் முடியறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. அது என்ன அப்படின்னா விக்ரம் அவங்களோட ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு ஷாலி அவங்களோட ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறது தான். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷாலி சொல்லியிருக்காங்க. விக்ரம்க்கும் அது கரெக்ட்னு பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே ஷாலி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் எனக்கு வந்துட்டு விக்ரம பிடிச்சிருக்கு, நான் விக்ரம் லவ் பண்றேன், இந்த அஃபேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு என்கிட்ட கேட்காத, எனக்கு சொல்ல தெரியல, ஆனா இதுக்கு மேல விக்ரம் இல்லாம என்னால் இருக்க முடியாது, நான் விக்ரம் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு நீ டைவர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி ஓப்பனா கேட்கறாங்க. இதை கேட்ட அவங்க ஹஸ்பண்ட் குணல் வந்துட்டு இப்ப என்ன உனக்கு டைவர்ஸ் தானே வேணும், இப்பயாச்சும் கேட்டியே பரவாயில்ல, நான் உனக்கு கொடுத்துறேன், நீ சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் வெளியில காட்டிக்கிறதுக்கு ரொம்ப காமா இருந்திருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் டே இதே மாதிரி விக்ரம் போயிட்டு அவங்களோட ஒய்ஃபான தீபிகா கிட்ட போய் இதுக்கு மேல என்னால உன் கூட இருக்க முடியாது, எனக்கு ஷாலியை பிடிச்சிருக்கு, நான் ஷாலியை லவ் பண்றேன், மரியாதையை எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட தீபிகாவுக்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. என்னங்க எப்படி சொல்றீங்க, நம்மளோட குழந்தைங்க வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா, இவ்வளவு நாள் நான் உங்க கூட இருக்கேன், என்னை பத்தி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா, நீங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்படி வந்து என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு விக்ரம் இந்த டிராமாலாம் நீ என்கிட்ட போட்டுட்டு இருக்காது, மரியாதையா எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அமைதியா நீ பாட்டுக்கு போயிடு, இந்த குழந்தைங்க வளர்றதுக்கு என்ன காசு வேணுமோ அதை நான் தந்துடுறேன், உனக்கும் கூட நான் காசு தந்துடுறேன், வீணா நீ சீன் கிரியேட் பண்ணாம இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றான். இது கேட்ட தீபிகாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. தீபிகா வந்துட்டு விக்ரமுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்றாங்க. இப்ப விக்ரமுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் நடந்தது எல்லாத்தையும் பேசினதுக்கு அப்புறம் விக்ரம பிடிச்சு பயங்கரமா திட்டுறாங்க. என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க, இப்பதான் உனக்கு குழந்தை பிறந்து 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு வேலை நீ பண்ணிட்டு இருக்க, நீ எடுக்கிற இந்த முடிவுனால ரெண்டு குடும்பம் கம்ப்ளீட்டா வீணா போயிடும், உன் குழந்தைங்களை பத்தி நீ யோசிச்சு பாத்தியா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்றாங்க. அதுவும் போக இந்த விஷயத்துல தீபிகா வந்துட்டு விக்ரம்க்கு டைவர்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. வீட்டுல வந்து பேசுறாங்க அப்படின்றதுனால சரி நான் நார்மலா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கவங்களை கன்வின்ஸ் பண்ணி விக்ரம் அனுப்பி வைக்கிறான். ஆனா அந்த எல்லாம் கோவமே வந்து பாத்தீங்கன்னா தீபிகா மேலதான் திரும்புது. தீபிகா கூட தினம் தினம் சண்டை போட ஆரம்பிக்கிறான். குழந்தை பிறந்து அவங்களுக்கு 6 மாசம் தான் ஆகுது அப்படின்ற தயவுதாச்சனை கூட காட்டாம பிடிச்சி பயங்கரமா அடிச்சிருக்கான். இப்படி இவன் போட்டு அந்த சண்டை தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த அத்தனை பேருக்குமே கேட்டிருக்கு. ஒரு தடவை நடந்த சண்டையில போட்டு பலமா அடிச்சதுல தீபிகாவுக்கு ரொம்பவே வலிச்சிருக்கு. அதே வழியில தீபிகா வந்துட்டு விக்ரமுடைய அப்பா அம்மாவுக்கு மறுபடியும் கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. இப்ப விக்ரமுடைய அப்பா அம்மா விக்ரம ரொம்ப ஸ்ட்ராங்கா வார்ன் பண்றாங்க. நீ வந்து ஷாலி கிட்ட பேசக்கூடாது, அதே சமயத்துல தீபிகா வந்து உன்னோட ஒய்ஃப், நீ புரிஞ்சுக்க, நீ உன்னோட ஒய்ஃபை நல்லபடியா தான் வச்சு வாழணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறமா விக்ரம் வந்துட்டு ஷாலி கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னான். ஆனா வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம திருட்டுத்தனமா ஷாலி கிட்ட பேசுறது, மெசேஜ் பண்றது, மெசேஜ் பண்ணா கூட நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி மெயிலே வந்துட்டு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து நார்மலான கான்வர்சேஷன் கூட கிடையாது. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி போட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப மோசமான போட்டோஸ்.
இப்படி இவங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் ஷாலி வந்துட்டு விக்ரம்க்கு கால் பண்ணி நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ள நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி விக்ரம் மேல ஷாலி வந்துட்டு பிரஷர் பண்றாங்க. விக்ரம் வந்துட்டு அவனோட சைட்ல எவ்வளவு பிரஷர் பண்றான்னா தீபிகா வந்துட்டு டைவர்ஸ் தர மாதிரி இல்ல. இப்பதான் ஷாலி அப்புறம் விக்ரம் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. தீபிகாவை வாழ்க்கையை விட்டு விலகினா மட்டும்தான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா தீபிகா விலகிற மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம தான் வந்துட்டு விலகணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம 2 பேரும் இப்போ போயிட்டு வந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை நீ உன்னோட ஒய்ஃப் கூட பிளான் பண்ணு. இப்படி நீ பிளான் பண்ணி ஹில்ஸ் எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போ. அங்க போயிட்டு உன்னோட ஒய்ஃப் கீழே பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்துல மலையில இருந்து தள்ளி விட்டுரு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. இப்ப இவகிட்ட இந்த ஐடியாவை கேட்டதுக்கு அப்புறமா விக்ரம் வந்து ஸ்ட்ரெயிட்டா தீபிகா கிட்ட போய் இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட இவ்வளவு மோசமா நடந்திருக்கேன் அப்படின்றத யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம 2 பேரும் திருப்பி முதல்ல இருந்து வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், நம்மளோட லைஃப் வந்துட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னத்தையோ பேசி நம்ம ஏன் ஒரு ட்ரிப்பு போக கூடாது அப்படின்ற மாதிரி தீபிகா கிட்ட கேட்கிறான். இதை கேட்ட தீபிகாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்மளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு மாறிட்டாரு, இதுக்கு மேல நம்ம ரொம்பவே ஹாப்பியா இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சாங்க. அக்டோபர் 24, 2018 விக்ரம், தீபிகா, அவங்களோட 2 குழந்தைங்க, இவங்க 4 பேருமே சேர்ந்து ட்ரிப்புக்கு போறாங்க. இந்த ட்ரிப்புக்கு போகும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீபிகா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. இதை பத்தி அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே ட்ரிப்புக்கு போன இடத்துக்கு போய் ரீச் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை வந்து புக் பண்றாங்க. இப்படி அந்த ஹோட்டல்ல இருந்த அந்த சமயத்துல விக்ரம் வந்துட்டு பாத்ரூம் போறாரு. அப்ப அவரோட போனை வந்துட்டு வெளியில வச்சுட்டு தான் போறாரு. இப்படி இந்த மொபைல் வந்து வெளியில இருந்த அந்த சமயத்துல ஷாலி கிட்ட இருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருது அப்படிங்கறத தீபிகா வந்துட்டு பாக்குறாங்க. பாக்குறப்ப மேல எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இன்னது இது ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுது, உள்ள என்னவா இருக்கும், இதுக்காக ஆல் தி பெஸ்ட் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தீபிகா பாக்குறாங்க. தீபிகாவுக்கு இது ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு. சரி அந்த மெசேஜ் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணப்ப ஷாலி வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அசைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்ன அசைன்மெண்ட், எதுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தீபிகாவுக்கு சந்தேகம் வர இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண எல்லா கான்வர்சேஷனுமே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி பண்ணி பார்த்தப்ப விக்ரம் வந்துட்டு இன்னுமே மனசு மாறல, ஷாலி கூட தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அவங்க 2 பேரும் ரொம்ப இன்டிமசியா பேசியிருக்காங்க அப்படின்றதும் தெரியுது. அது கூடவே இவங்களுக்கு தெரிய வர இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தீபிகாவை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்றதும் தீபிகாவுக்கு தெரியுது. இந்த மெசேஜஸ் பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்துல சடனா பாத்ரூம் குள்ள இருந்த விக்ரம் வெளியில வர மாதிரி இருக்க இவங்க போனை வந்துட்டு பேக் பட்டன் அமுத்தி பெட்லயே போட்டுறாங்க. இப்ப பிளான் பண்ண மாதிரி விக்ரம் வந்து தீபிகா கிட்ட நம்ம ஹில்ஸ் போலாமா, அங்க பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்கும், வா போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இந்த விஷயத்தை கேட்டு தீபிகாவுக்கு ரொம்பவே பயமா இருந்திருக்கு. இவ்வளவு நாள் இவர் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்காரு, ஆனா இப்ப கூடவே இருக்கிற நம்மள கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாரா, இப்படி எல்லாம் யோசிப்பாங்க அப்படின்னு கூட நான் கனவுல கூட நினைச்சது இல்லையே அப்படின்ற பயங்கரமான வேதனையில அவங்க இருந்திருக்காங்க. விக்ரம் திரும்ப திரும்ப என்னாச்சு, ஏன் இப்படி பெட்லயே இருக்க, வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். தீபிகாவுக்கு நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும். இப்ப தீபிகா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியலங்க, கால்லாம் வலிக்குது, என்னால வர முடியாது, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப ஃபீவர் வர மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு எதையோ சொல்லி அவங்க அன்னைக்கு வெளியிலே வரல, பெட்லயே வந்து படுத்திருக்காங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ரொம்பவே பயமா இருந்தது. இப்ப இந்த விஷயத்தை பத்தி ஷாலி கிட்ட விக்ரம் வந்து ஷேர் பண்ணிருக்கான். என்ன நீ நினைச்சிட்டு இருக்க, எனக்கெல்லாம் தெரியாது, இந்த ட்ரிப்பை நீ முடிச்சுட்டு வெளியில வர்றப்ப தீபிகா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஷாலி சொல்றாங்க. விக்ரம்க்கு இது ரொம்பவே பிரஷரா இருந்திருக்கு. மலையில இருந்து தள்ளி விடுற பிளானை இவங்க கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வேற எதனாச்சும் ஒண்ணு பண்ணுவாங்க. ஏன் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட முகத்துக்கு மேல தலகாணி வச்சு நம்மள அமுத்தி கொன்னாலும் கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி தீபிகாவுக்கு தோணுது. இதனால தீபிகா நம்ம இங்க இருக்க கூடாது அப்படின்றத முடிவு பண்ணி எனக்கு ரொம்ப உடம்பு முடியலங்க, நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரஷர் பண்றாங்க. இப்படி தீபிகா வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு வாங்க நம்ம ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்க விக்ரம் ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம சரிவா ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி தீபிகாவை ஊருக்கு கூட்டிட்டு வரான். ஆனா அங்க வந்துட்டு விக்ரம் போட்ட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கோவம் வந்துட்டு விக்ரமுக்கு இருக்கு. அந்த கோவத்தை எல்லாத்தையுமே தீபிகா மேல தான் காட்டுறான். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம், என்ன மூவ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் அந்த ஃபெஸ்டிவல் வருது. இந்த ஃபெஸ்டிவலை காரணமாக வச்சு நம்ம எதனாச்சும் கொலை பண்ண ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்துட்டு யோசிச்சிருக்கான். ஆனால் அந்த ஃபெஸ்டிவலில் தீபிகா விக்ரம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் வாயில பச்சை தண்ணி கூட படாம பசியில இந்த வீணா போனதுக்கெல்லாம் வந்துட்டு வேண்டி இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு தீபிகா வந்துட்டு விரதம் இருக்கிறாங்க அப்படின்ற எல்லாமே இவனுக்கு தெரியும். தெரிஞ்ச அன்னைக்கு ஃபுல்லா இவன் ஷாலி கூட இருந்துட்டு நைட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். நமக்காக ஒருத்தங்க காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பசியில் இருந்து
வந்திருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாம வந்ததும் தீபிகா கிட்ட பயங்கரமா வேணும்னே வாலண்டரியா சண்டை போட்டிருக்கான். இந்த சண்டை வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல போயிருந்திருக்கு. ஒரு கட்டத்துல எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாம தீபிகாவை போட்டு அடின்னு அடிச்சிருக்கான். அவங்க ஏற்கனவே காலையில இருந்து இவனுக்காக சாப்பிடாம இருந்திருக்காங்க. இவன் அடிச்சதுல அவங்க அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தீபிகா வந்து தெளிஞ்சு மறுபடியும் போன் எடுத்து விக்ரமுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி அங்க வர வச்சிருக்காங்க. இதுல ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்க்கணும். தீபிகா நினைச்சிருந்தா அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி என்னடான்னு சொல்லி சட்டையை பிடிச்சு கேட்க வச்சிருக்கலாம். ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம விக்ரமுடைய அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி நீங்க வந்து பேசி புரிய வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னா தீபிகா விக்ரமை எந்த லெவலுக்கு லவ் பண்றாங்க அப்படின்றது இதுல இருந்தே புரியும். ஆனா அந்த அறிவு கட்டத்துக்கு இதெல்லாம் புரியாது. இப்ப விக்ரமுடைய அப்பா வராங்க, வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் சமாதானம் சொல்லிட்டு ஒழுங்கா இருங்க, ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் விக்ரம் வந்துட்டு உடனடியே இருக்கிற கோவத்துல அவனுடைய தம்பியான அமித்துக்கு கால் பண்ணிட்டே இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவன் அமித்துக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு கூப்பிட்டதுல இருந்தே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இவனும் தீபிகாவை கொலை பண்ணும் அப்படின்ற ஐடியாவில் உடந்தையா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி. அதாவது மொத்தம் 3 பேர் பிளான் பண்ணியிருக்காங்க. ஷாலி, விக்ரம், அப்புறம் அமித். அமித் வந்து அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வரான். விக்ரம் வேணும்னே வந்து சண்டை ஆரம்பிக்கிறான். இப்ப தீபிகானால கொஞ்சம் கூட முடியல. அவங்க மனசு மாறட்டும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணி பால்கனியில் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப அமித் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள வரான். விக்ரம் வந்து பால்கனியில போயிட்டு தீபிகாவோட கழுத்தை பிடிச்சி பயங்கரமா நெரிக்கிறான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தீபிகாவுக்கு லிட்டரலா அங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியுது. தீபிகா வாயாலே சொல்லி இருந்திருக்காங்க, அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு இது நீங்க பண்ணாதீங்க. 6 மாசத்துல ஒரு குழந்தை இருக்கு, நான் உங்களுக்கு ஒய்ஃபா வந்துட்டு இது வரைக்கும் நல்லா தானே இருந்திருக்கேன், நான் இது வரைக்கும் உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கேன், என்னோட குழந்தைங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசுல என்ன கொன்றாதீங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிருக்காங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி அமித்தும் அந்த பால்கனிக்குள்ள வந்திருக்கான். சொல்ல போனா தீபிகா விக்ரம் கிட்ட மட்டும் இல்லாம விக்ரமுடைய தம்பியான அமித் கிட்டயுமே கெஞ்சிருக்காங்க, தயவு செஞ்சு இதை நீங்க பண்ணாதீங்க, இதை பண்ண விடாதீங்க, என்னோட குழந்தைங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. விக்ரம் வந்துட்டு இது எதையுமே காதுல வாங்கி கிடையாது, மேற்கொண்டு அவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்கான். இதுல தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக கையை விடுங்க அப்படின்றதுக்காக தான் ஷாலி வந்துட்டு விக்ரம பிடிச்சி இழுத்துருக்காங்க. சாகர நிலைமையில ஒருத்தங்க பண்ற அந்த டிஃபென்சிவ் ஊன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கீர்னதுல தான் விக்ரமுடைய ஸ்கின் டிஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நெயில்ஸ்குள்ள பூந்திருக்கு. இதனாலதான் விக்ரமே வந்துட்டு கையில பேண்டேஜ் போட்டிருந்திருக்கான். இவனுங்க 2 பேருமே சேர்ந்து தீபிகாவை மேல இருக்க பால்கனில இருந்து தூக்கி போட்டிருக்கானுங்க. இந்த மாதிரியான ஒரு கேவலமான கீழ்த்தனமான ஒருத்தனை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்ற அந்த பாவத்துக்காக அவங்க மேல இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டாங்க. ஓகே, இப்படி நடந்த இந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தங்கியிருக்க லீலா வந்துட்டு அவங்களோட கண்ணால் பார்க்குறாங்க. போலீஸ் வந்து அக்டோபர் 29 என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணுறாங்க. விக்ரமுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே திரட்டுறாங்க. இந்த எல்லா எவிடன்ஸையும் வச்சு போலீஸ் ஆஃபீஸர் விக்ரமை பிடிச்சி கேட்குறப்ப ஆமாம் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டான். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விக்ரமுக்கு எதிரான பல எவிடன்ஸை கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணாங்க. என்னென்ன எவிடன்ஸ் அப்படிங்கிறத நான் ஒன்று சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் சேட். இவங்க 2 பேரும் என்னென்ன சேட் பண்ணிக்கிட்டாங்க, என்னென்ன பிளான் பண்ணாங்க அப்படின்ற எல்லாமே டீட்டெயிலாக சப்மிட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கால் லாக்ஸ், அப்புறம் அந்த மொபைல் லொகேஷன்ஸ். ஷாலி, அமித், விக்ரம் இவங்க 3 பேர்த்தோட கால் லாக்ஸ் எல்லாத்தையுமே பண்ணப்ப நடந்தது எல்லாமே உண்மைதான் அப்படின்றது ரொம்ப கிளியரா அந்த லொகேஷன்ஸ் மூலமா தெரியுது. கரெக்டா 8:50க்கு விக்ரம் வந்துட்டு அமித்துக்கு கால் பண்ணியிருக்கான். இப்ப விக்ரமுடைய பிளாட் இருக்கிற அந்த ஏரியா டவர்ல இந்த சிக்னல் வந்துட்டு ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 9:10க்கு அமித் வந்துட்டு விக்ரமுக்கு கால் பண்ணியிருக்கான். அப்ப அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற டவர்ல வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு. 9:20க்கு அமித்தோட போன் லொகேஷனும் விக்ரமுடைய அந்த அபார்ட்மெண்ட் லொகேஷனுக்குள்ள என்டர் ஆகுது. இந்த லொகேஷன் டிராவல் பண்ண ஸ்பீடை வச்சு அமித் வந்துட்டு அவனோட கார்ல தான் வந்திருக்கான் அப்படின்றது தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் இதான் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே இந்த லொகேஷன்ஸ் வச்சு கிளியரா தெரியுது. மூணாவது ஐ விட்னஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். லீலா வந்துட்டு அன்னைக்கு நான் இந்த விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நாலாவது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கொடுத்த அந்த ரிப்போர்ட்ல தீபிகாவோட கழுத்தை வந்துட்டு பயங்கரமா நெரிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. அஞ்சாவது தீபிகாவோட நெயில்ஸ்ல இருந்த விக்ரமுடைய டிஎன்ஏ டிஷ்யூஸ், அதாவது ஸ்கின் டிஷ்யூஸ். ஆறாவது இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி விக்ரமோட கையில இருந்த அந்த காயங்கள். ஏழாவது பூந்தோட்டிக்கு மேல ஏறி தான் அவ கீழே விழுந்திருக்கா அப்படின்றத செட் பண்ற மாதிரி இவனுங்களே வந்துட்டு அந்த பூந்தோட்டி கீழே தள்ளி விட்டு ஸ்டேஜ் பண்ணிருக்கானுங்க. அந்த ஃப்ளவர் பாட்டுக்கு மேல ஏறி அந்த ஃப்ளவர் பாட்டு உடஞ்சி இவங்க எகிரி குதிச்ச மாதிரியான எந்த ஒரு தடயமோ மண்ணோ கீரலோ தீபிகாவோட கால்ல உடம்புல எங்கேயுமே இல்ல. 8 சிசிடிவி ஃபுட்டேஜஸ். அன்னைக்கு நைட் அமித் வந்துட்டு கார்ல அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். அடுத்து 10 மணிக்கு அவன் அந்த அபார்ட்மெண்ட் விட்டு வெளியில போன மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா தெளிவா இருக்கு. 10 விக்ரமே அவனோட வாயால நான் தான் அந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லி கொடுத்த வாக்குமூலம். இந்த எல்லாம் தடயத்தை வச்சு போலீஸ் ஆபீசர் நவம்பர் 13 வந்துட்டு ஷாலியுமே அரெஸ்ட் பண்றாங்க.
கூட அமித்தையுமே அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா அமித் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு தலைமறைவாயிடுறான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஷாலி அரெஸ்ட் பண்ண அந்த சமயத்தில் ஷாலி வந்துட்டு 7 months பிரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. இதனால் அவங்களுக்கு பெயில் கிடைக்குது. January 29, 2019 அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோடைய அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் விக்ரம் தான் அவங்க அப்பா அப்படின்ற மாதிரி கொடுக்காம ஷாலியோடைய ஹஸ்பண்டான குணல் தான் வந்துட்டு அப்பா அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஆனால் டிஎன்ஏ வச்சு பார்க்குறப்ப அது விக்ரமோட குழந்தை தான் அப்படின்றது 100% தெரிஞ்சாலும் குணல் வந்துட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நான் என் குழந்தையாவே வளர்த்துறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு என்னோட பேரையே போட்டுக்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஷாலி செஞ்ச நன்றி கடன், அவருக்கு இவங்க தந்த வேதனை. இத்தனைக்கு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ், ஒன்றுமே சொல்றது இல்லை. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயுமே முடியாமல் பெண்டிங்லே தான் இருக்குது. இவங்க எல்லாருக்குமே உண்மையாக கோர்ட்டில் என்ன தீர்ப்பு தர போகிறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ விக்ரமே சில காரணங்கள்னால பெயில் வாங்கிட்டு வெளியில தான் சுற்றிட்டு இருக்கான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இன்னைக்கு கேஸை பொறுத்த வரைக்கும் அநியாயமாக தீபிகா அப்படின்ற ஒரு இன்னசென்ட் சோலை இவனுங்க எல்லாருமே சேர்ந்து அநியாயமாக கொலை பண்ணியிருக்காங்க. இந்த பாவம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே சும்மா விடாது. இதில் விக்ரம் வந்துட்டு அஃபேரில் இருந்த அந்த டைமிங்கை வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நவம்பரில் இவங்களை அரெஸ்ட் பண்ணுறப்ப இவங்க 7 months பிரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. தீபிகாவுக்கு குழந்தை பிறந்த 6 மாசத்துல அவங்க இறந்து போயிருக்காங்க. இதை நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தீபிகா பிரெக்னெண்டா இருந்த கன்சீவா இருந்த அந்த டைம்ல தான் நீ வந்துட்டு வெளியில அஃபேர்ல இருந்திருக்க. இத்தனைக்கும் தீபிகா வந்துட்டு இவங்களை பிடிச்சி டார்ச்சர் பண்றாங்க, சரியில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனா தீபிகா இவனுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க, அதனாலதான் அவங்க பிரெக்னெண்டாவே இருந்திருக்காங்க. இப்படி ஒய்ஃப் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கிற அந்த சமயத்துல நீ இன்னொரு பொண்ணுகிட்ட அஃபேர்ல இருந்திருக்க அப்படின்னா அது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் தெரியுமா? உன்னுடைய குழந்தைய தான் வந்துட்டு அவங்க கேரி பண்ணிட்டு இருக்காங்க. நியாயமா நம்ம அந்த டைம்ல தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். ஆனா அது எதையுமே பண்ணாம நீ அவங்க பிரெக்னெண்டா இருக்க டைம்ல இன்னொரு பொண்ணுகிட்ட அஃபேர்ல இருந்திருக்க, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த 6 மாசத்துல அந்த பொண்ணையை நீ கழுத்து நெரிச்சு தள்ளி விட்டு கொலை பண்ணிருக்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது அப்படின்னு தெரியலங்க. இதுங்கெல்லாம் வேஸ்ட் ஆஃப் ஆக்சிஜன். இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்கள். நம்ம அங்கே வச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.